இது உங்கள் கில் டாக்ஸ். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பீரியட்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சொசைட்டியை அது மாற்ற போகிறோம், இது மாற்ற போகிறோம், ஜாதி ஒழிப்பு, நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம், பிலாசபி பேசுவோம். ஆனால் நம்ம வீட்லேயே ஒரு ஒடுக்குமுறை இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்டுக்காம போயிட்டே இருப்போம். ஒரே விஷயம் தாங்க, பெண்களுக்கு இப்ப இருக்கிற சொசைட்டில நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தாம நம்ம வீட்லயே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதவிடாய். இது இயற்கையாவே பெண்களுக்கு வர வேண்டியது. ஆனா பீரியட்ஸ் வருது, ஒரு 3 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், நீ கொஞ்சம் தனியா இருந்துக்குமா, உனக்கு துணி, படுக்கப்பாய் இதெல்லாம் வச்சிருவாங்க. சாப்பிட்ற அந்த டம்ளரு தட்டெல்லாம் தனியாக வச்சுட்டு, இது எதுவும் தொடாத, அதை தொடாத, கோயிலுக்கு போகக்கூடாது, கேட்டா தீட்டு, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்களேன், மென்டலி எப்படி ஹர்ட் ஆவாங்கட்டுன்னு. ஆல்ரெடி அவங்க அந்த பெயின்லயே இருப்பாங்க. ஆனா பத்தாவதுக்கு நம்ம இன்னும் அவங்களுக்கு பெயின் கொடுக்குறோம். நான் சிஸ்டர்ஸ் கூட பிறக்கல. ஆனா எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் என் மனைவி கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுல எப்படி இந்த பீரியட்ஸ் டைம்லாம்? ஆமாங்க, என்னையும் அந்த மாதிரி 3 நாள் தனியா இருக்க சொல்லுவாங்க, அதோட கூட சொல்லுவாங்க. உனக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கேட்டா, இல்ல ரொம்ப ஹர்ட்டா இருக்கும் அப்படின்வாங்க. இதுல உனக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்னா, எனக்கு சுத்தமா இல்லைங்க அப்படின்ட்டு. சரி, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரே பதில் தாங்க. யாருக்குமே அதை பத்தி தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, காலங்காலமா இதை ஃபாலோ பண்றாங்க, அதனால இதை நாங்க பண்றோம். சரி, உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்குன்னு கேட்டா, இல்ல எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெயினா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என் மனைவி அதே என்கிட்ட கேட்டா, உங்க வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்களான்ட்டு. நீ அதை பத்தில யோசிக்காத, நீ நீ என்ன வேணா எப்படி வேணா இரு இங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி இது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் நெட்ல பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, பழங்குடியினர் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் வந்துச்சுன்னா, ஒரு மரத்துல தனியா அவங்கள ஒரு ஐசோலேஷன் பண்ணுவாங்க, சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு. காரணம் என்னன்னா, விலங்குகள் அந்த ரத்த வாசனையில வரக்கூடாதுன்னு தான் அவங்களை தனிமைப்படுத்துது. ஆனா அது காலப்போக்கில் நம்ம இப்போ அதை தீட்டு, அவங்களுக்கு அது ஒரு சின்னு, அது ஒரு அன்டச்சபிலிட்டி சொல்லிட்டு அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஒரே விஷயம் தாங்க, பெண்கள் ரொம்ப அழகானவங்க, ஆனா அதுக்கு மேல அவங்க ரொம்ப ஆழமானவங்க. இந்த கடல் மாதிரிதான், அவங்க மனசை நீங்க புரிஞ்சிக்க முடியாது, அவங்க பெயினையும் நம்மளால உணர முடியாது. பெண்கள் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. பெண்கள்னா நான் வெறும் மனிதர்களை மட்டும் சொல்லல, ஒரு சின்ன பூச்சியும் சேர்த்துதான் சொல்றேன். பெண்மை அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மள எங்கேயாவது தனியா ரூம்ல உட்கார வச்சுட்டு, நீ ஒரு வாரம் இருப்பா, 7 நாள் அப்படி இருப்பா. ஒன்றும் இல்லை, இந்த கொரோனா டைம் வந்துச்சு, தனியா உட்கார வச்சாங்க, எல்லாரும் எவ்வளவு மென்டல் டார்ச்சர் ஆனாங்க. அதுலாவது ஒரு ரீசன் இருந்துச்சு, வைரஸ், அதனால நாங்க தனிமைப்படுத்துறோம் அப்படின்ட்டு. அவங்கள யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம மனைவி, நம்ம அம்மா, நம்ம குழந்தை, இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப சின்ன வயசுலயே அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுறா. எதுக்கெத்தாலும் பயம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. நம்ம நிறைய சுதந்திரத்தை பத்தி பேசுவோம், ஆனா முதல் விஷயம், நம்ம வீட்டுல நம்ம பெண்களுக்கு ஒரு இண்டிபெண்ட் நம்ம தாங்க கொடுக்கணும் சொல்றதே பெரிய விஷயம். அது அவங்களுக்கான ஒரு விஷயம், அவங்க வழியை புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு தீட்டா இன்னமும் அது ஒரு இதை ஃபாலோ பண்றாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயின் இருக்கு, அவங்க பெயினை புரிஞ்சுக்கோங்க. அந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு அன்பான அரவணைப்பு,
ஒரு கேரிங்கு, நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு, அவங்களுக்கு பசிச்சா அந்த டைம்ல ஏதாவது நம்மளா முடிஞ்ச சமைச்சு கொடுக்கறது. முக்கியமா ஆண்களுக்கு வந்து அதுல ரொம்ப பங்கு வேணுங்க. இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, நம்ம அம்மாவே வந்து நம்ம பொண்ணை வந்து நம்ம குழந்தைய வந்து நீ இருமா அதாவது தொடக்கூடாதம்மான்னு சொல்லுவாங்க. சரி, இதை பத்தி கேட்டா அவங்களும் கேட்டேன். இப்ப எங்க அம்மா கேட்டா எங்க அம்மா சொல்றாங்க, இல்ல அவங்க காலங்காலமா நம்ம அதை ஃபாலோ பண்றது அது ஏதோ சொல்றாங்க. ஆனா ரீசன் தெரியல. ஒரே விஷயம் தாங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்க நம்ம சொல்றோம்னா ஒண்ணு நம்ம அதுல பாதிச்சிருக்கணும், ஒண்ணு நம்மளுக்கு ஓகே எல்லாம் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணணும். அப்படி இருந்தா மட்டும் ஒருத்தவங்களுக்கு சொல்லுங்க. இல்லையா, யாரோ ஒருத்தன் சொன்னா, என் தாத்தா சொன்னா, என் பாட்டி சொன்னா, அவங்க சொன்னா, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, எனக்கு இதை பாதிச்சது அப்படின்னா மட்டும் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா வேண்டாம். இப்போ கூட போர் வார் போயிட்டு இருக்கு. அதுல கூட 2 டிஃபென்ஸ் ஆபீசர் பெண்கள் தான். எவ்வளவு ப்ரௌடா இருந்துச்சு. நம்ம எங்கெங்கயோ பார்த்து ஒரு ப்ரௌட்னஸை பத்தி கிளாப் தட்டுறோம். நம்ம வீட்லயே இருக்காங்க. நம்ம வீட்லயே நம்ம ப்ரௌடா நினைக்கிற நம்ம உமன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு முதல் விஷயம் நம்ம கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரீடம். அப்பதாங்க உண்மையிலே ஒரு ஹியூமனிட்டியா சரி, நிறைய விஷயங்கள் அப்பதான் மாறுங்க. சும்மா வாய் திறந்து நம்ம அதை மாத்துறோம் இதை மாத்துறோம் சொன்னா மாறாது. முதல்ல நீ மாறணும், அப்பதான் எல்லாமே மாறும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். மாடதின்னு ஒரு படம் இருக்கு, யூடியூப்ல டைப் பண்ணாலே வரும். அந்த படத்தை பாருங்க. அந்த குழந்தை வந்து எவ்வளவு கஷ்டப்படுவா பாருங்க. தன்னோட சொந்த வீட்லயே கஷ்டப்படுவா. ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்காது, அடக்குமுறை இருக்கும், ஜாதி இது எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்தை பாருங்க, உங்க மனசு அப்போ ரொம்ப பாதிக்கும். நம்ம என்னமா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்னமும் ஒரு குக்கிராமத்துல இந்த கஷ்டம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா நம்ம மாறணும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயத்த கொண்டு போனோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா முதல் விஷயம் நம்ம பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கணும். சும்மா காலர் தூக்கி நம்மள டெக்னாலஜில இருக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெருமை கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே நம்ம கொடுக்கல. அங்கதான் ஆரம்பிக்குது முதல் விஷயம். நம்ம சொசைட்டியை சுத்தம் பண்றதுல அடுத்த விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டை சுத்தம் பண்ணணும். நம்ம ஐடியாலஜை மாத்தணும். நான் சொல்றது எவ்வளவு போய் சேரும் தெரியாது, நான் சொன்னது கரெக்டாகவும் தெரியாது. இது எந்த மதத்தையோ இல்லை எந்த ஒரு கல்ச்சரையோ பாதிச்சதுன்னா, இல்லை யாரோட நம்பிக்கை பாதிச்சுன்னா நான் மன்னிச்சிருங்க. ஆனா என் மனசுல பட்டதா பேசுறேன். இந்த ஆலைகளுக்கு எப்படி ஓய்வு இல்லையோ அதே மாதிரிதாங்க பெண்களுக்கு வந்து தன்னோட எண்ணங்களும் சரி, அவங்களோட பிரேவும் சரி அளவே இல்லை. அவங்க எப்பவுமே கெத்துதாங்க.